மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது காமராஜர் சாலையின் வடக்கு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். Our Honorable Chief Minister is driving past the enclosure, wishing all the people her Republic Day greetings. To Honorable Governor of Tamil Nadu, His Excellency, the Governor of Tamil Nadu. காமராஜர் சாலையின் தெற்கு பகுதியிலே இருந்து வடக்கு புறம் நோக்கி மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் மேதகு தமிழக ஆளுநரை அணிவணக்க மேடை அருகே வரவேற்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படை தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி, வான்படை நிலைய வான்படை அதிகாரி, கிழக்கு மண்டல கடலோர காவல்படை கமாண்டர், தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர், தமிழக காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் சட்டம் மற்றும் ஒழுங்கு, சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோரை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். தேசிய மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் இந்திய வான்படையின் ஹெலிகாப்டர் மலர் தூவி செல்கிறது. भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा. குடியரசு நாள் கொண்டாட்டங்களின் சிறப்பு அணிவகுப்பின் அணிவணக்க மரியாதையை மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கோலாகலமாக சிறப்பு அணிவகுப்பு தொடங்கிவிட்டது. இந்த அணிவகுப்பு தளவாயாக பொறுப்பேற்று வருகிறார் விங் கமாண்டர் சௌரப் சிங். பிளைட் லெப்டினன்ட் SV மோகன சந்திரிகா துணை படை தளவாயாகவும் பொறுப்பேற்று அணிவணக்கம் செலுத்த தொடர்ந்து வருகிறது ராணுவ படையின் பிரிவு கேப்டன் நவநீத் சிங் தலைமையில். The army contingent is led by Captain Navneet Singh. தொடர்ந்து வருகிற கடற்படை பிரிவு லெப்டினன்ட் சௌரப் கட்டியார் தலைமையில் அணிவணக்கம் செலுத்த ராணுவத்தின் கூட்டுக்குடல் முரசுசை குழுவினர் நாயப் சுபேதார் K. உமா குமார் தலைமையில் தொடர்ந்து அணிவணக்கம் செலுத்த வருகின்றனர். The Navy contingent is followed by the Army Band, led by Naib Subedar K. Uma Kumar. ஒன்றான இதனை இங்கே காண்கிறோம். உறைபனி எல்லைகளிலிருந்து வெள்ளம் வரை என்பதனை தம்முடைய கொள்கையாக காட்டி ஒரு பக்கத்தில் எல்லை கட்டுப்பாட்டை பனிமலை சிகரங்களில் செய்வதையும் இன்னொரு பக்கத்தில் வெள்ள காலத்தில் ராணுவ வீரர்கள் போராடியதையும் காட்டுகிறது இந்த ஊர்தி. தொடர்ந்து வருகிற ராணுவ படையின் இரண்டாவது ஊர்தி சுபேதார் இன்பசேகர் தலைமையில் T-90 பீஷ்மா டேங்க் எப்படி செயல்படுகிறது என்பதை செயல் விளக்கத்தோடு காட்டி வருகிறது. This is followed by T-72 Ajaya Army Float 3, led by Naib Subedar Alphonse. முழுமையான நவீனப்படுத்தப்பட்ட முறையில் புத்துலக போர் வாகனமாக திகழ்கிற T-90 பீஷ்மாவை தொடர்ந்து அடுத்ததாக ராணுவ படையின் மூன்றாவது ஊர்தி T-72 என்கிற அஜேயா டேங்கினை வெளிக்காட்டி வருகிறது. மேம்படுத்தப்பட்ட தீ கட்டுப்பாட்டு முறைகளும் சமகால போர் தேவைகளுக்கு ஏற்ற ஆயுத வகைகளும் கொண்டது T-72 அஜேயா. Force float led by Master Warrant Officer Ashok Kumar Chaudhary. அதனை தொடர்ந்து வருகிற முன்னாள் இராணுவத்தினர் படைப்பிரிவினை சுபேதார் S. அர்ஜுனன் வழிநடத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து அணிவகுத்து வருகிற மத்திய சேம காவல் படையின் கூட்டுக்குழல் முரசிசையை உதவி ஆய்வாளர் SA பெட்சே வழிநடத்தி வருகிறார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படைப்பிரிவினை உதவி கமாண்டன்ட் அமித் குமார் குப்தா முன்னடத்தி வருகிறார். தொடர்ந்து
தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ரயில்வே பாதுகாப்பு படைப்பிரிவினரை வழிநடத்தி வருகிறார் உதவி பாதுகாப்பு ஆணையர் பி ராஜையா. பெருமையும் பேராற்றலும் கொண்ட தமிழக காவல்துறை அணைகளை தலைமையேற்று வழிநடத்தி வருகிறார் தலவாய் பி ரவிச்சந்திரன். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவினரை வழிநடத்தி வருகிறார் ஆய்வாளர் எஸ் ரவீந்திரன். ஆண் காவலர்கள் வீறுநடை போட்டால் பெண் காவலர்கள் ஏறுநடை போடுவோம் என்று பெண் கமாண்டோ அணியினரை வழிநடத்தி வருகிறார் காவல் உதவி ஆய்வாளர் ஆர் பூர்ணிமா அவர்கள். காவல் உதவி ஆய்வாளர் கே முத்துலட்சுமி தலைமையின் கீழ் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பெண்கள் அணியினர். கடலோர பாதுகாப்பு குழுவினரை வழிநடத்தி வருகிறார் ஆய்வாளர் ராஜசேகரன். அகர்சன் கல்லூரி படைப்பிரிவினரை தொடர்ந்து தேசிய சாரணர் படைப்பிரிவினரை வழிநடத்தி வருகிறார் கே ஈஸ்வர ராவ். தேசிய சாரணியர் படைப்பிரிவினரை வழிநடத்தி வருகிறார் செல்வி பிரினிதா. அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது ஆகியவற்றை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். தீர செயலுக்கான அண்ணா பதக்கங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வழங்குகிறார்கள். சென்னையைச் சேர்ந்த திரு MS பாஸ்கர் இந்த பதக்கத்தினை பெற்றுக் கொள்கிறார். ரூபாய் 1,00,000க்கான காசோலை, ரூபாய் 50,000 மதிப்புள்ள தங்க முலாம் பூசிய பதக்கம் மற்றும் சான்றிதழ் இந்த விருதில் அடங்கும். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தினை பெற வருபவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் வட்டம் நங்கநல்லூரைச் சேர்ந்த திரு கோ ஸ்ரீனிவாசன் அவர்கள். பட்டினம் மாவட்டம் திருமுல்லைவாசலை சேர்ந்த செல்வன் ரிஷி பெறுகிறார். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு கு ராஜேந்திரன் அவர்கள் காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெறுகிறார். மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் வழங்குகிற நாட்டுப்புற நடனம். அணிவகுப்பு எதையும் மங்களமாக தொடங்குவது தமிழர் மரபு. அந்த வகையில் மங்களமான நாயன இசையை இசைக்கல்லூரி மாணவர்கள் வழங்க திருக்கோயில் மண்டப முகப்போடும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் திருவுருவ படத்தோடும் வந்து கொண்டிருக்கிறது நாதஸ்வர அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை ஊர்தி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம், டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புதிய உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி சிறார்களுக்கு விலையில்லா சீருடைகள் வழங்கும் திட்டம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டம், வட்டி மானிய திட்டம், கைத்தறி நெசவாளர்களுக்கு பெடல் தறி வழங்கும் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை விலக்கி வந்து கொண்டிருக்கிறது. நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் அலங்கார ஊர்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மனிதநேய சிந்தனையோடு தொடங்கப்பட்டுள்ள ஏழை பெண்களின் திருமண நிதி உதவி திட்டம், திருநங்கையருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மாணவ மாணவியருக்கு விலையில்லா சீருடைகள் 4 இணை வழங்கும் திட்டம், எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் முதலிய பல்வேறு திட்டங்களை விளக்கி காட்டியபடி வந்து கொண்டிருக்கிறது.